ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோன்னு பார்த்தீங்கன்னா ஆடி செவ்வாய் வழிபாடு பற்றி தான் பார்க்க போகிறோம். ஆடி மாதம் அம்மனுக்கு உரிய மாதம் என்றும் ஆடி மாதத்தில் வரக்கூடிய செவ்வாய்க்கிழமை, வெள்ளிக்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை போன்ற கிழமைகள் அம்மனின் வழிபாட்டிற்குரிய கிழமையாகவும் கருதப்படுகிறது. ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு விதமான வழிபாடுகளை நாம் அம்மனை நோக்கி செய்யும் போது நம்முடைய வாழ்க்கையில் பல அற்புதங்கள் நிகழும் என கூறப்படுகிறது. அந்த வகையில் ஆடி மாத செவ்வாய்க்கிழமை இன்று எந்த முறையில் அம்மனுக்கு வழிபாடு செய்தால் சுகபோகமான வாழ்க்கை அமையும் என்று தான் பார்க்க போகிறோம். இன்று உத்திர நட்சத்திரம் இருக்கிறது. உத்திர நட்சத்திரம் முருகப்பெருமானுக்கு உரியது. அதுவும் செவ்வாய்க்கிழமையோடு சேர்ந்து வருகிறது. அடுத்ததாக கருட பஞ்சமியும் இன்றுதான். ஆடி மாத 2வது செவ்வாய்க்கிழமை ஸ்ரீ சக்கரத்தை வீட்டில் வைத்து வழிபாடு செய்ய வேண்டும். அப்படி வழிபாடு செய்யும் போது பல அற்புதமான பலன்கள் நமக்கு கிடைக்கும். வாழ்க்கை சொர்க்கமயமாக மாறும் என கூறப்படுகிறது. இதற்கு நம்முடைய உள்ளங்கை அளவிற்கு வெள்ளியில் இருக்கக்கூடிய ஸ்ரீ சக்கரத்தை வாங்கி வைத்துக் கொள்ள வேண்டும். மாலை 6 மணிக்கு மேல் ஸ்ரீ சக்கரத்திற்கு பன்னீர், பால் போன்ற பொருட்களால் அபிஷேகம் செய்து அதற்கு மஞ்சள், குங்குமம் வைத்துக் கொள்ள வேண்டும். பிறகு பச்சரிசியில் மஞ்சளை கலந்து அட்சதையாக தயார் செய்து அதனுடன் மல்லிகை மொட்டுக்களை சேர்த்து வைத்துக் கொள்ள வேண்டும். இப்போது அட்சதையும் ஒரு மல்லிகை பூ என்ற வீதம் ஸ்ரீ சக்கரத்திற்கு அம்மனின் 108 நாமங்களை கூறி அர்ச்சனை செய்ய வேண்டும். இதில் இருக்கக்கூடிய பச்சரிசி என்பது சந்திரனையும், மஞ்சள் என்பது குரு பகவானையும், மல்லிகை பூ என்பது சுக்கிரனையும் குறிக்கக்கூடியது. இவர்கள் மூவரின் அம்சத்தை கொண்ட பொருட்களை சேர்த்து நாம் ஸ்ரீ சக்கரத்திற்கு அர்ச்சனை செய்வதன் மூலம் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பசி, பட்டினி, பஞ்சம் போன்ற அனைத்தும் நீங்கும். வாகன யோகம் உண்டாகும். கடன் பிரச்சனை முற்றிலுமாக நீங்கும். மேலும் ஸ்ரீ சக்கரத்திற்கு வெள்ளை நிறத்திலான பொருட்களை நெய்வேத்தியமாக வைத்து வழிபாடு செய்ய வேண்டும். வீட்டில் இந்த ஸ்ரீ சக்கரம் இல்லை, ஆனால் இந்த வழிபாட்டை செய்து சுகபோகமான வாழ்க்கையை வாழ வேண்டும் என்று நினைப்பவர்கள் ஸ்ரீ சக்கரம் பிரதிஷ்டை செய்யப்பட்ட கோவில்களுக்கு சென்று வழிபாடு செய்யலாம். ஸ்ரீ சக்கரம் பிரதிஷ்டை செய்யப்பட்ட கோவில்களில் மிகவும் முக்கியமான கோவிலாக திகழ்வது காஞ்சிபுரத்தில் இருக்கக்கூடிய காமாட்சி அம்மன் கோவில், திருவானைக்காவில் இருக்கக்கூடிய அகிலாண்டேஸ்வரி அம்மன் கோவில், திருவாரூரில் இருக்கக்கூடிய கமலாம்பிகை கோவில், சமயபுரத்தில் இருக்கக்கூடிய மாரியம்மன், திருமாங்கல்யத்தில் ஸ்ரீசக்கரம் இருக்கிறது என்பதால் சமயபுரம் மாரியம்மனுக்கு கூட நீங்கள் சென்று வழிபாடு செய்யலாம். ஸ்ரீ சக்கரத்திற்கு பிரசித்தி பெற்ற கோவில்களாக இருக்கின்றன என்பதால் இதை நாம் குறிப்பிட்டிருக்கிறோம். குறிப்பிடப்படாத பல ஆலயங்களிலுமே ஸ்ரீ சக்கரத்தை பிரதிஷ்டை செய்து வழிபாடு என்பது நடந்து கொண்டுதான் இருக்கிறது. நம்முடைய வீட்டிற்கு அருகில் இருக்கக்கூடிய அம்மன் ஆலயத்தில் ஸ்ரீ சக்கரம் பிரதிஷ்டை செய்யப்பட்டிருக்கிறதா என்பதை கேட்டு தெரிந்து கொண்டு நீங்கள் ஆடி செவ்வாய்க்கிழமையில் அந்த கோவிலுக்கு சென்று வழிபாடு செய்யும் போது வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான கஷ்டங்களும் நீங்கி சுகபோகமான வாழ்க்கையை பெற முடியும். மேலும் ஆடி மாத செவ்வாய்க்கிழமை ஸ்ரீ சக்கரத்தை இந்த முறையில் வழிபாடு செய்பவர்களுக்கு அம்மனின் அருளால் சுகபோகமான வாழ்க்கை ஏற்படும். நம்பிக்கையுடன் இந்த வீடியோவை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.